ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நீ பெங்காலி பண்ணுற தமிழ் பண்ண மாட்டியான்ற மாதிரி கேட்டாங்க. நான் தமிழ் பண்ண மாட்டேன், தமிழ் பண்ணணும். அதுக்கு உண்டான ப்ரொடியூசர் எனக்கு கிடைக்கல. அப்போ நான் யோசித்தேன், நமக்கு யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளே தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ப்ரொடியூசர் ஆக்கிட்டேன். மை மதர் இஸ் த ப்ரொடியூசர், ஐ ஆம் த டைரக்டர். படத்தோட ஃபஸ்ட்டு கார்டே அதுதான். என்னன்னா, மை மதர் நாட் ஓன்லி ப்ரொடியூஸ்ட் மீ பட் ஆல்சோ மை ஃபிலிம், தேங்க்ஸ் அம்மா அப்படின்னு போட்டிருக்கோம். ஈரானில் வந்து நாக்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், NORGS, அங்கே வந்து பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வாங்கி 2021. ஏன்னா அப்போ வந்து எனக்கு பாலுமேந்திரா சார் சொன்னதான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அவர் என்ன மானசீக குரு நான் பாலுமேந்திரா சார். அவர் சொல்லுவார், எப்போ தான் நம்ம எவ்வளோ நாளைக்கு நம்ம ஈரான் படமோ கொரியன் படமோ பார்த்துட்டு இருக்காரு, நம்ம படம் எப்போ அவங்க பார்க்குறதுன்ற மாதிரி அவர் சொல்லுவார் எனக்கு பேட்டியெல்லாம் கொடுக்கும்போது. அது எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது. ஈரானில் ஸ்கூல் பெல் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கிறதுன்னு பெரிய பெருமை. ஐஷு, விருந்தின பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். தமிழ் திரைத்துறையில் ஒளிப்பதிவாளராக எண்ணற்ற திரைப்படங்களில் பணியாற்றியவர். மேலும் ஸ்கூல் பெல், காட் டு காட், அரிதாரம் போன்ற குறுப்படங்களை இயக்கி பல விருது வென்ற இயக்குனர் பி. சுரேஷ் அவர்களை இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் குறும்பட இயக்குனர் பி. சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். நன்றி. அண்ட் உங்களை பற்றியும் உங்களோட ஜேர்னி பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கும் சார். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து, நீங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ யாரை பார்த்தாலும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க சார். அது எப்படி அவார்டுக்கு அனுப்புறது? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல சார், அந்த ப்ராசஸ் எப்படி, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். முதல்ல வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல படம் நம்ம எடுக்கணும். நல்ல படம்ன்ற போது நிறைய படங்கள் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இப்போது if they have a camera, if they have a phone, everybody is taking films, short films. ஆனால் நம்ம நிறைய படங்கள் பார்க்குறதுல வந்து நம்ம ஒரே விஷயத்தை வந்து அவங்க மாற்றி மாற்றி எடுக்கிறது சரியாக அந்த தெளிவு கிடையாது. ஆமாம். ஃபில்ம் மேக்கிங் இஸ் நாட் தட் ஈஸி. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப அதுக்கு மெனக்கிடணும். ஒரு கிராஃப்டே மெனக்கிடணும். லைக் கேமரா, எடிட்டிங், சவுண்டு, ஆர்ட் டைரக்ஷன், பர்ஃபார்மன்ஸ், எவ்ரி திங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட நம்ம எப்படி நம்ம தனியாக இருக்கோம். ஹவு அவர் ஃபில்ம் இஸ் கோயிங் டு பி அ செப்பரேட் ஒன் ஃப்ரம் தோஸ் ஃபிலிம்ஸ். அது நம்ம முதல்ல நம்மளோட ஒரு தனி பாதையை ஒன்று நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் சர்க்கியூட் வந்து என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் எடுத்துடுறாங்க. அதாவது ஒரு 50 படம் போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம படம் ஒரு கல்யாண கவரேஜ் மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு தெரியும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கு மெனக்கட்டுறது எல்லாம் ஒரு செலவு ஒன்று தான், அந்த டைமிங் ஒன்று தான். அந்த ஃபார்மேட்டுன்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ப்ராப்பரான ஃபார்மேட். இப்போ 2K, 4K, 6K, 8K கூட வந்துடுச்சு இப்போது. ஸோ அந்த மாதிரி அந்த ரெசல்யூஷன் அது நம்ம கரெக்டான ஒரு கேமராவில் கரெக்டான ஒரு டீமோடு எடுத்து அந்த படத்தை வந்து ஒரு டெக்னிக்கலாகவும் நம்ம வி ஹேவ் டு மேக் இட் ப்ராப்பர். டெக்னிக்கல் இஸ் செகண்டரி, பட் ஃபஸ்ட் இஸ் த கண்டென்ட். என்ன நீங்கள் கண்டென்ட் பண்ணுறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, ஹவ் யூ ஆர் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஃபிலிம் மேக்கர்ஸ். அதுதான் உங்களுக்கு கொண்டு போய் அந்த இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்மில் போய் சேரும். ஸோ இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. மேபி அதில் ஒரு வெப்சைட் லிங்காக கிடைக்குமா, இல்லை எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணுறதுனே நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க சார். ஆமாம். அதை எப்படி பார்க்குறது? அது வந்து என்னென்னா, உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ வெரி ஃபேமஸ் வெப்சைட்ஸ் நான் சொல்கிறேன். filmfreeway.com இருக்குது. www.filmfreeway.com. யூ ஹேவ் டு ஓப்பன் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரியே தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். உங்களை பற்றின பயோடேட்டா, டேரக்டரோட கிரெடென்ஷியல்ஸு, நீங்கள் என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் படத்தோட அந்த கிளிப்பிங்ஸு, போஸ்டரு, படமே அப்லோட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ தான், இதெல்லாம் ஃப்ரீ தான். இப்போது அந்த ஃபிலிம் ஃப்ரீவே பிளாட்ஃபார்மில் வந்து உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. லைக் பி. சுரேஷ்குமார், ஃபில்ம் மேக்கர், ஸ்கூல் பெல் ஃபிலிம் எல்லாம் இருக்குது. 4 படம் 3 படம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அங்கே யூ கேன் சூஸ் அண்ட் செலக்ட். ஃபஸ்ட்டு தெர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரீ ஃபெஸ்டிவல்ஸ் வேர்ல்டு வைடு. அந்த மேப்பே வரும் உங்களுக்கு. ஃப்ரீ ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு முதல்ல உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ரீயில் அனுப்பலாம். அப்புறம் எங்கே இப்போ என் படம் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் வச்சுக்கங்களேன், நான் வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக பார்த்து ஃபில்டர் பண்ணணும். வி கேன் ஃபில்டர் இட். அங்கே கர்சர் இருக்குது. ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து 0 வந்து ஒரு 7,000 ரூபீஸ் வரைக்கும் அங்கே கர்சரில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய் தர முடியும், ஒரு 1000 ரூபாய் தர முடியும்னா அந்த கர்சரை நீங்கள் 0 to 2,000 வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2,000க்குள்ளான எத்தனை ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கோ உலகத்தில் அது எல்லாம் வரும். பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஒரு 200 பேஜ் 100 பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அகைன் யூ ஹேவ் டு ஃபில்டர். உங்கள் படம் எந்த ஜானரில் இருக்குது, லைக் சில்ட்ரன்ஸ் ஃபிலிமா இல்லை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமா, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அக்கார்டிங்லி யூ ஹேவ் டு அகைன் ஃபில்டர் யுவர் ஜானர். பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான உங்கள் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் நீங்கள் அனுப்பலாம். இங்கே அமிச்சா நம்ம கண்டிப்பாக அந்த படம் செலக்ட் ஆகுன்ற உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா
அங்கே நீங்கள் அனுப்புங்க. ஒரு 500 ரூபாய் 1000 எவ்வளோ முடியுமோ அஃபோர்டபுள் இது நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலக்ட் ஆகும். அப்புறம் அவார்டு கிடைக்கிறது அது படத்தோட வெயிட்டை பொறுத்து. இட் வில் கம் இன் டு த ஃபைனலிஸ்ட்டு, செமி ஃபைனலிஸ்ட் ஆகும். அப்புறம் அவார்டுக்கு வரும், அவார்டு கிடைக்கும். ஒரு சவுண்ட் இன்ஜினியரா ஆரம்பிச்ச உங்களோட ஜேர்னி இப்போ ஃபிலிம் மேக்கரா இருக்கு. ஆமா. எப்படி அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அதை சொல்லுங்க. ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட், டிஎஃப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. Yeah. நான் 89-92 முடித்தேன். அப்போ நான் சவுண்டு படிச்சுட்டு வெளியே வந்து வடபழனி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஐ வாஸ் இன் லாட் ஆஃப் ஃபிலிம், தமிழ் ஃபிலிம், தெலுங்கு ஃபிலிம்ஸ், மலையாள ஃபிலிம். அப்போ வந்து லக்கிலி வி ஹேட் ஆல் த இண்டஸ்ட்ரி ஹியர். அந்த 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 ரோடு பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ, அதே ரோடு தான் எல்லாமே இருந்தது. தெலுங்கு இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி, கன்னடா இண்டஸ்ட்ரி, மலையாளம் இண்டஸ்ட்ரி, எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. ஷூட்டிங்கும் நடக்கும், டப்பிங் நடக்கும், எடிட்டிங் நடக்கும், எவ்ரிதிங் வாஸ் ஹியர். ஐ ஷுட் சே இட் வாஸ் த கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ் சினிமா. கண்டிப்பா. ஸோ எங்களுக்கு நிறைய ஒர்க்கு, நாங்கள் பிஸியாக இருப்போம். 3 ஷிஃப்ட்டாக நாங்கள் பண்ணுவோம். காலையிலேருந்து ஒரு ஷிஃப்ட் வருவோம், மதியானம் ஒரு ஷிஃப்ட் வருவாங்க, ஈவினிங் ஒரு நைட் ஒர்க், அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து சவுண்டு நான் ஒரு ஆஸ் அ சவுண்ட் இன்ஜினியர் ஐ டிட் லாட் ஆஃப் டப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கியராஜ் சார் படம் பண்ணியிருக்கேன், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, வீட்டில் விசேஷங்க, பார்த்திபன் சார் படம் சரிகமா பதனி, டி ராஜன் சார் படம் மோனிஷா என் மோனோலிசா, இந்த மாதிரி நிறைய படங்கள். அப்புறம் மலையாளம் படம் நிறைய பண்ணியிருக்கேன், தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன், இன்னும் ஹிந்தி படம் கூட பண்ணியிருக்கேன் நான். அந்த மாதிரி அவங்க இந்த ஷூட்டிங் பண்ணும்போது இங்கேயே டப் பண்ணுவாங்க. சில போர்ஷன் மிஸ் ஆகிடும். அப்போ ஷூட்டிங் அமிதாப் பச்சன் சார் இங்கே ஷூட் பண்ணாருன்னா ஹி வில் கம் ஃபார் ஹிஸ் ஓன் வாய்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் இருந்தது. கோல்டன் பீரியட் ஐ ஷுட் சே. இப்போ சவுண்ட் இன்ஜினியரா நீங்க ஒர்க் பண்ண முதல் படம் எது சார்? ஃபர்ஸ்ட் அந்த வாய்ப்பு கிடைச்சது எப்படி கிடைச்சது? எப்படி ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து ஐ ஜாயின் ஏபி நாகராஜன் ஸ்டுடியோ. ஓகே. பெரிய ஃபிலிம் மேக்கர் ஏபி நாகராஜன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். திருவிளையாடல் படம் டைரக்டர் அவரோட ஸ்டுடியோவில் நான் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது டப்பிங் படங்கள் தான் போயிட்டு இருந்தது. குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு படம் இல்லை. தெலுங்குலேருந்து தமிழ் பண்ணுவோம், தமிழ்லேருந்து தெலுங்கு பண்ணுவோம், கன்னடாலேருந்து தமிழ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஒரு பெரிய படம் அப்படின்னா இந்த வீட்டில் விசேஷங்க சொல்லலாம். வீட்டில் விசேஷங்க, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, நான் நோன் ஃபிலிம், ஒரு ஃபேமஸ் ஃபிலிம். அது இல்லாமல் மலையாள படம் நிறையா பண்ணியிருக்கேன் நான். ஒரு ஸ்பெஷல் டப்பிங் செஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உண்மையாகவே ஒரு ரிங் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக வந்து ஒரு ஆக்டர் கொடுத்ததா வந்து கேள்விப்பட்டோம் சார். ஹவ் வாஸ் தட்? யா, திஸ் இஸ் த ரிங். திஸ் த ரிங். அவர் பேர் வந்து குஞ்சாக்கோ போபன். மலையாளத்தில் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இன் மலையாளம். அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து அவர் ஃபஸ்ட்டு படம் வந்து அனித்தி பிராவ்னு ஒரு படம். அதுதான் தமிழில் வந்து விஜய் சாரும் ஷாலினி நடித்த படம், காதலுக்கு மரியாதை. அதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து அனித்தி பிராவ்னு சொல்லிட்டு மலையாளத்தில். அதில் அவர் வாய்ஸ் இல்லை அந்த படத்தில். ஆனால் செகண்ட் ஃபிலிம் வந்து ஹீ டிட் நட்சத்திர தாராட்டு அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்துக்கு அவர் தான் ஓன் வாய்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ப்ரொடியூசர். அவர் வந்து சொன்னார், இப்போ என் பையன் பேசுவார். அப்போ நான் சொன்னேன் வந்து இஸ் வெரி யங் பாய். நானும் எங்கள் அப்பா அவரும் எங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் நாங்கள். ஸோ அப்போ நான் சொன்னேன் அவர் வந்து போபன் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு மார்னிங் வந்துடுங்க, கம் பை 6:30 நைட் சீக்கிரம் படத்து தூங்கிடுங்க. மார்னிங் டோன்ட் ஸ்டெயின் யுவர் வாய்ஸ், கம் இன் த மார்னிங் வில் டப் யூ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஐ வில் கம் ஃப்ரம் அம்பத்தூர். அப்போ அம்பத்தூர்லேருந்து வருவேன் நான் வடபழனி. வந்துட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஜாய் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, ரங்கராஜபுரம் வடபழனியில். அங்கே தான் ஒர்க். அது ஃபுல்லாக மலையாள படம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அப்போ 7 o'clock அவரை வர சொல்லிவிட்டு ஒரு ரீலில் வந்து பாதி ரீல் தான் அவர் பேச சொல்லுவேன். ஒரு 5 டயலாக் இருக்கும், அவ்வளோதான் பேச சொல்லுவேன். போயிடுங்கன்னு. நான் அவ்வளோதான் நான் போதும், நெக்ஸ்ட் டே கம் டுமாரோ, இப்படியே சொல்லி ஒரு 14 days பண்ணோம் நாங்கள் அவரோட வாய்ஸ். அப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணும்போது அவரோட வாய்ஸ் வந்து தனியாக தெரிஞ்சு அந்த அந்த பேஸோட எல்லாம் சேர்த்து. ஸோ தேவர் வெரி ஹாப்பி. அண்டு ப்ரிவியூ கூப்பிட்டாரு என்ன, குட்லக்னு ஒரு தேட்டர் இருந்தது இங்கே நுங்கம்பாக்கத்தில். நான் போனேன் கேஷுவலாக. நம்ம இடமே படம் பார்ப்போம் இல்லையா, ப்ரிவியூ தேட்டர். நம்ம படம் ஒரு ஆசையை கூப்பிட்டாங்கன்னு போனோம். ஸோ ஹி ஹக் மீ படம் முடிஞ்சோடனே. அண்ட் ஹி கேவ் மீ சம்திங், தேங்க்யூ சுரேஷ், யூ டிட் எவ்ரிதிங் சொன்னார். ஒன்றும் புரியல. சரி ஓகே, நான் அப்போ பேக்கெட் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா இட்ஸ் ரிங். பெரிய விஷயம், எனக்கு பெரிய சமானம் அது. எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு சார்? 30 years. ஐ எம் டாக்கிங் அபவுட் 93-94. இனிஷியலாக வந்து சவுண்ட் இன்ஜினியராக நிறைய வெற்றி படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் அதுக்கப்புறம் ஏன் சார் ஃபிலிம்ஸில் நாங்கள் உங்களை சவுண்ட் இன்ஜினியராக பார்க்க முடியல? இல்லை, ஆக்சுவலாக அது ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா சவுண்டுக்கு கொஞ்சம் இங்கே வேல்யூ கம்மி முதல்ல. அப்போ இருந்த டைமில் வந்து அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 9 to 5 ஜாப் அந்த மாதிரி. எனக்கு வந்து மொனாட்டனஸ் ஆச்சு. அப்புறம் as I told you, இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஹைதராபாத் போயிடுச்சு, மலையாளம் வென்ட் டு ட்ரிவாண்ட்ரம், கன்னடா வென்ட் டு பெங்களூர், அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு ஒர்க்கு கம்மியாயிடுச்சு. நாங்கள் பிஸியாக இருந்தால் நாங்கள் வந்து வேலை வருமா, ஒரு 10 நாள் வேலை இருந்தால் 15 நாள் வேலை இருந்தால் அந்த மாதிரிலாம் ஆச்சு. அப்புறம் சாப்பாடு எங்களுக்கு ஆக்சுவலாக சினி ஃபீல்டில் வந்து உங்களுக்கு தெரியும், வாழலை சாப்பாடு அதுவே எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஒரு பீரியடில். எப்படி பண்ணுவாங்கன்னா ரொம்ப கிளவராக என்ன பண்ணுவாங்க, 7 to 2 போட்டுருவாங்க கால் ஷீட்.
7 to 2 முடிச்சிடுவாங்க வேலையை. ஸோ சாப்பாடு தரணும் அவசியம் இல்லை. அடுத்த பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா 2 to 9 அப்படி 2 to 6 அப்படி போட்டுருவாங்க. ஸோ அவங்க சாப்பாடு தரணும்னு அவசியம் இல்லை. இவங்க போயிடுவாங்க, இவங்க வருவாங்க. இந்த சாப்பாடு எங்களுக்கு கிடைக்காது. வாழையிலே முதல்ல எப்போ போச்சோ அப்போவே இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டவுன் ஆச்சு. as far as dubbing theatres are concerned, I'm talking about recording studio only. அப்போ எனக்கு ஒரு பயம் வந்தது. அப்போ நான் ஜஸ்ட் இன்னும் செட்டில் ஆகலையே லைஃப்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். சரி வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஐ வாஸ் அப்ளைங் டு கவர்மெண்ட் செட்டப்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், தூர்தர்ஷன், ஃபிலிம்ஸ் டிவிஷன், என்எஃப்டிசிலாம். அப்போ ஃபிலிம்ஸ் டிவிஷன்லேருந்து எனக்கு இன்டர்வியூ வந்தது த்ரூ யூபிஎஸ்சி டெல்லி. ஸோ ஐ வென்ட் டு டெல்லி, ஐ கேவ் த இன்டர்வியூ, ஐ காட் த ஜாப், பட் ஐ வாஸ் போஸ்டட் இன் கொல்கத்தா. போறியான்னு கேட்டாங்க. யா எனிவேர் ஐ வில் கோ அப்படின்னு. அப்போ அவருக்கு சிரிச்சுட்டே கேட்டார், ஹிந்தியில் கேட்டார், யூ டோன்ட் நோ ஹவு யூ வில் மேனேஜ் அப்படின்னாரு ஹிந்தியில். कैसे मैनेज करेगा, आपको तो हिंदी आता नहीं है, बंगाली आता नहीं है. அப்போ நான் சொன்னேன், சார் மைக் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி லாங்குவேஜ் அப்படின்னு. அவர் கிளாப் பண்ணார். அவங்க எவ்ரிபடி லாஃப்ட். யா பட் I should know the language. Within some time I will pick up the language so that it will be easy for me to communicate அப்படின்னு சொல்லி அப்புறம் I joined in Calcutta. That became a turning point for me. கல்கட்டா போய் ஜாயின் பண்ணோன்னே என்னோட சினிமா பார்வையே மாறிச்சு. எப்போவுமே இங்கே கமர்ஷியலு, ஃபைட்டு, டான்ஸு, பாட்டுன்னு அப்படி இருந்த ஒரு மைண்ட் செட் வந்து மாறிச்சு. அங்கே சத்யஜித் ரே, மிருனால் சென், ரித்விக் கட்டக் இவங்க படங்கள்லாம் பார்த்தோன்னே சினிமா, இன்னொரு சினிமா, ஆக்சுவல் சினிமா இருக்குது, நம்ம அது டச் பண்ணணுன்ற மாதிரி ஒரு உணர்ச்சிகளோட, ஒரு ஃபீலிங்ஸோட, ஒரு மனுஷனோட அந்த என்ன சொல்ற மனுஷனுக்கு மனுஷன் இருக்கிற அந்த ஒரு அஃபெக்ஷனோட ஒரு படம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டோட்டலாக சேஞ்சுது. கொல்கத்தா சேஞ்ச் மை லைஃப். ஸோ நீங்கள் வந்து கொல்கத்தா போய் பெங்காலியில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமே பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் இனிஷியலாக அந்த லாங்குவேஜ் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது ஒரு பேரியராக தான் இருந்திருக்கும். அது எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க இனிஷியல் டேஸில்? எனக்கு நான் வந்து ஹிந்தி இங்கே நான் கற்றுக்கிட்டேன், தனியாக படித்தேன். நான் ப்ரைவேட்டில் ஹிந்தி படித்தேன். ஹிந்தி ஐ நோ பிஃபோர் கோயிங் டு கொல்கத்தா ஐ கேன் ஸ்பீக் இன் ஹிந்தி, ஐ கேன் ரைட் இன் ஹிந்தி. ஸோ ஹிந்தி எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. பட் பெங்காலிக்கும் ஹிந்தி சம்மந்தம் கிடையாது, அது டோட்டலி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஐ யூஸ் டு டாக், தப்பாக பேசுவேன். மார்க்கெட் போனால் அவங்க சிரிப்பாங்க, ஆனால் அவங்க தே வில் லைக் இட். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணுறாரு பேசுறதுக்குன்னு சொல்லி அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு. ஆனால் லாங்குவேஜ் நல்ல லாங்குவேஜ். பெங்காலி வந்து மிஷ்டின்னு சொல்லுவாங்க. மிஷ்டினா ஸ்வீட். பெங்காலி அந்த ரியலாக அது ஸ்வீட் தான், லாங்குவேஜ் ஸ்வீட். அவங்க பேசுறதே அப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்கூல் பெல் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு, அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ஸ்கூல் பெல் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 விருது வாங்கியிருக்கு. எஸ், சொல்கிற மாதிரி விருதுன்னு சொன்னோம்னா ஈரானில் வந்து நாக்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், NORGS, ஓகே, அங்கே வந்து பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வாங்கிச்சு 2021. ஏன்னா அப்போ வந்து எனக்கு பாலுமேந்திரா சார் சொன்னதான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அவர் என்னோட மானசீக குரு நான் பாலுமேந்திரா சார். அவர் சொல்லுவார், எப்போ தான் நம்ம எவ்வளோ நாளைக்கு நம்ம ஈரான் படமோ கொரியன் படமோ பார்த்துட்டு இருக்காரு, நம்ம படம் எப்போ அவங்க பார்க்குறதுன்ற மாதிரி அவர் சொல்லுவார் எனக்கு பேட்டியெல்லாம் கொடுக்கும்போது. அது எனக்கு பெருமையாக இருந்தது. ஈரானில் ஸ்கூல் பெல் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கிறதுன்னு பெரிய பெருமை. அது மாதிரி பிக்ஸின் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சொல்லிட்டு UK லண்டன், அவங்க வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் சொல்லியிருக்கு இல்லையா, ஒரு நிறைய கோல்ஸ் இருக்குது. அதில் வந்து தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த்ரூ ஃபிலிம்ஸ். அதில் வந்து ஸ்கூல் பெல்லுக்கு தே ஹவ் கிவன் அ ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு, மெசேஜ் டு த ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய அங்கீகாரங்கள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம் நிறைய. அது என்னென்னா தே லைக் த வே ஐ டோல்டு. இந்த ஃபிலிம் இஸ் டெல்லிங் அ மெசேஜ் அபவுட் சைல்ட் லேபர். நிறைய படங்கள் நம்ம பார்க்கலாம் சைல்டு லேபர். அங்கே இப்போ எல்லாம் வந்து ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி இருக்கும், குழந்தைகளை அனுப்பக்கூடாது, குழந்தைகள் படிக்க வேண்டும் அப்படிலாம். நான் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குழந்தை பாயிண்ட் ஆஃப் வியூ யாரும் சொல்கிற மாதிரி நான் பார்த்ததில்லை. ஸோ ஒரு பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த பையனுக்கு அந்த ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஏக்கம், படிக்கிறோன்ற ஒரு ஆசை, அதை சொன்னால் அவன் எப்படி சொல்லுவான்? அந்த டைலாக் கிடையாது, நோ டைலாக். அது எப்படி சார் அவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்திருக்குமே சார்? நிச்சயமா அதுதான் இப்போது கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவல் போனால், அவங்க சொன்னோம் இல்லையா ஏற்கனவே சொன்ன மாதிரி, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம படங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனோம்னா நம்ம கொஞ்சம் தனியாக யோசிக்கணும், புதுசாக யோசிக்கணும். இது வரைக்கும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஆனால் நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? ஹவு யூ ஆர் கோயிங் டு டெல் யுவர் ஃபிலிம்? வாட் இஸ் யுவர் லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன்? சவுண்டு டூல்ஸ்லாம் தனித்தனி டூல்ஸ். நம்ம எடிட்டிங் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், சவுண்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், கேமரா ஆங்கிள்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்க போகிறோம். குழந்தைங்க கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது பெரிய விஷயம் குழந்தைங்க கிட்ட. அது எல்லாமே எனக்கு அமைஞ்சது. அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை கேமராமேன், மை எடிட்டர், எவ்ரிபடி. ஏன்னா அந்த படத்தில் நடித்த அந்த குழந்தை, அவருக்கு எப்படி சார் அந்த எமோஷன்ஸ்லாம் வெளில வர வச்சிங்க? ஈஸ் அ ரா மண்ணு தானே, களிமண். நம்ம எப்படி பிடிச்சா சொல்லுவாங்களே குழந்தை பிள்ளையார், அப்படி அந்த மாதிரி தான். ஓகே, ஒரே டேக் தான் எடுப்பேன் நான். அதுதான் ஃபர்ஸ்ட் டேக் இஸ் த பெஸ்ட் டேக். ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்க ஒரு டேக் இடத்துல நல்லா போடுவாங்க. ஆனால் புது ஆர்டிஸ்ட் மட்டும் எப்போவுமே ஃபர்ஸ்ட் டேக் வில் பி த பெஸ்ட் டேக். அதுக்கப்புறம் தே வில் பிகம் கான்ஷியஸ்.
தேல் பிகம் ஒரு பயம் வந்துடும். ஆமா. என்னடா நம்ம இன்னும் தப்பாக பண்ணுறோமோ, நிறைய விஷயங்கள் வரும். ஸோ ஐ வில் டெல் மை கேமராமேன், என்னோட ஷூட்டில் வந்து நோ ஸ்டார்ட் கேமரா, நோ கட்டு, லைக் திஸ், கேமராமேன் வில் சி ஐ டு ஐ. நான் பார்ப்பேன், இப்படிடுவேன், அவ்வளோதான். இப்போ டிஜிட்டல் வந்துச்சு. அப்போ ஃபிலிமில் கஷ்டம். இப்போ டிஜிட்டல் யூ கேன் கோ ஆன் ரோலிங். ரோல் கேமரா ஆக்ஷன்னா அவன் பயந்துடும். நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, அது பண்ணக்கூடாது. இப்போ யூஸ்வலாக ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவங்க கண்டென்ட்டை வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க. பட் ஒரு 3 நிமிஷத்தில் நீங்கள் சொல்ல வர விஷயத்த கிளியராக, அது வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் காமிக்கணும் அப்படின்னா அந்த கிளாரிட்டி வந்து கீனாக இருக்கணும் இல்லையா சார்? நீங்கள் நினைச்ச கண்டென்ட்டை 3 நிமிஷத்தில் சொல்கிறதுங்கிறது ஒரு டாஸ்க்கு தான். அந்த டாஸ்க்கை நீங்கள் அது ஒரு முயற்சியாக எடுத்து நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க. அந்த 3 நிமிஷத்தில் எப்படி கன்வே பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அதாவது என்னோட என்ன சொல்றது, எனக்கு வந்து 2 மணி நேரம் படம் எடுக்கிறது கஷ்டம். அதுவும் ரொம்ப கஷ்டம். 3 நிமிஷம் படம் எடுக்கிறதும் கஷ்டம். ரெண்டுமே போத் ஆர் நாட் ஈஸி. அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். 2 மணி நேரம் படம் எடுக்கிறதும் தனி திறமை வேணும். ஸோ எனக்கு இந்த ஆளுமை இருக்குது, எனக்கு என்னால் இது முடியுதுன்னும் போது என்னோட ப்ளஸ் நான் ப்ளஸ் ஆக்கிட்டேன். ஓகே, 3 நிமிஷத்தை நம்ம சொல்ல முடியுது. ஏன்னா இப்போ நான் என்ன நினச்சேன்னா, இப்போ இருக்கிற இந்த கிரிக்கெட் பாருங்களேன், 5 டே எல்லாம் போய் இப்போது T20 அதுவும் எல்லாமே மக்களுக்கு இப்போ ஆடியன்ஸ் வந்து தே டோன்ட் ஹவ் தட் பேஷன்ஸ் டு வாட்ச் டு சி. எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்காங்க டக்கு. ஸோ அந்த டைம் தான் நீங்கள் யூ ஹேவ் டு இம்ப்ரெஸ் தம். அந்த 3 நிமிஷத்தில் யூ ஹேவ் டு இம்ப்ரெஸ் தம். தட்ஸ் வை ஐ தாட் ஓகே 3 நிமிஷத்தில் நான் ஏன் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஏன் பண்ண முடியாது ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கிட்டேன். அதுக்கு உண்டான மெனக்கடல் பண்ணணும். ஸ்கிரிப்டிங்லேருந்து எல்லாமே அதுக்கு பண்ணணும். ஸோ யூஸ்வலாக அதுக்கான அந்த ஹோம்ஒர்க் ப்ராசஸ் வந்து எப்படி சார் இருக்கும்? அது எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க? அதுதான் ப்ரீ பிளானிங் ஷுட் பி ரொம்ப பக்காவாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து இந்த மேக்ஸிமம் 2 days ஷூட் இருக்கும். 1 day 2 days தான் மேக்ஸிமம் ஷூட் இருக்கும். அதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் முன்னாடி கொஞ்சம் மெனக்கட்டு என்னென்ன பண்ண போகிறோம், போய் முன்னாடி அந்த லொக்கேஷன் ரெக்கின்னு சொல்லுவோம். யூ ஷுட் கோ சி த லொக்கேஷன், வேர் யூ ஆர் கோயிங் டு ஷூட், ஹவு யூ ஆர் கோயிங் டு ஷூட், வித் ஹூம் யூ ஆர் கோயிங் டு ஷூட், எல்லாமே. அப்புறம் நீங்கள் பார்க்குற அன்றைக்கி வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் போன அன்றைக்கி பார்த்தா மழை பெஞ்சிருக்கும், இல்லை அந்த ஆம்பியன்ஸே மாறி இருக்கும். பட் அக்கார்டிங்லி யூ ஹவ் டு டக். நம்ம வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க டேரக்டர். நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா எல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க. கேமராமேன் டென்ஷன் ஆகிடுவார், ஆர்டிஸ்ட் டென்ஷன் ஆகிடும். நம்ம டென்ஷனே ஆகக்கூடாது. நம்ம வேறு சரி மாறிடுச்சா சரி அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு மாற்றி. ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு கண்டென்ட் ஒரு படத்தை வந்து நீங்கள் அனுப்பும்போது ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போது அது ஆல் ஜானர்ஸ் இருக்குது. அவங்க அப்படி எப்படி பார்க்குறாங்கன்னா, தே சி த டெக்னிக்காலிட்டி முதல்ல பார்ப்பாங்க. இந்த படம் டெக்னிக்கலாக நல்லா இருக்கா, கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்கா, மெசேஜ் வைஸ் நல்லா இருக்கா, என்ன சொல்லுது இந்த படம், மற்ற படத்தோடு இந்த படம் தனியாக எப்படி இருக்குது, எல்லாம் பார்ப்பாங்க. தே வில் சி ஆல் டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டிஸ் இன் த ஃபிலிம். ஒன்லி ஏன்னா 5-6 பேர் ஜூரி இருப்பாங்க. ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், ஒருத்தர் சொல்ல, எல்லாம் மார்க் போட்டு தான் ஒரு படத்தை கொண்டு வராங்க. அங்கே நம்ம ஸ்கூல் பெல் மாதிரி படம் போய் நிற்கும் போது எவ்ரிபடி வில் பி இம்ப்ரெஸ்ட் நேச்சுரலி. டைலாகே எல்லாம் மற்ற படத்துலாம் அவைலபிள் பேசியிருப்பாங்க மற்ற படத்துலலாம். இந்த படத்தில் டைலாக் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் he has conveyed the very strong message. ஸோ ஸ்கூல் பெல் வந்து எவ்வளோ விருதுகள் வாங்குச்சோ கட் பண்ணால் அப்படியே இன்னொரு சூப்பரான ஒரு டாக்குமெண்ட்ரி காட் டு காட் அப்படின்ற ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தீங்க சார். ஸோ அதை பற்றி ப்ளீஸ் சொல்லுங்கள். இப்போது நான் சென்னையிலேருந்து போனேன். ஐ டோல்ட் யூ ஐ ஜாயின் கொல்கத்தா இல்லையா. போய் அங்கே இறங்கின உடனே பார்த்தா அது இந்த பிளானட்லேருந்து ஒரு பழைய பிளானட் போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. ரொம்ப ஸ்லோ மூவிங் கொல்கத்தா. எனக்கு என்னடா எங்கே நம்ம வந்து இறங்கியிருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது முதல்ல. ஆனால் அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அங்கே இருக்கிற அந்த ஆர்டிஸ்டிக் பேக்ரவுண்டு, அவங்களோட அந்த இன்னும் அந்த தேட்டர், இன்னி கூட அந்த தேட்டர் இருக்குது. தேட்டர்னா அந்த நாடகம் இன்னி கூட இருக்குது. ஐநாக்ஸ் காலியாக இருக்கும், அந்த தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராமா பார்க்குறதுக்கு. ஓகே, இன்னைக்கு தே ஹேவ் தட் பேஷன் டுவர்ட்ஸ் தேட்டர். அந்த மியூசிக்கோட அந்த ஆளுமை இருக்குது. இன்னும் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மியூசிக் கடை இருக்கும், அந்த சித்தார்த் தொங்கும், வீணா இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னும் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் அந்த ரவீந்திர சங்கீத்னு சொல்லுவாங்க, ரவீந்திரநாத் தாகூரோட சங்கீத், அதுதான் அங்கே ஃபேமஸ். அங்கே இதெல்லாம் நான் பார்த்துட்டு ஐ கேம் அக்ராஸ் சம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஆல். அப்போ எனக்கு இந்த நியூஸ் வந்து எனக்கு பெரிய ஷாக். எனக்கு என்னென்னா, வீணையோட அந்த பேஸ் வந்து நான் நினச்சது உட்டு. போகும்போது எல்லாமே உட்ல அப்படி இருப்பாங்க. நான் அப்படியே கீழே வைக்கிறாங்க, அவ்வளோ பானை மாதிரி இருக்கும், 2 பானை கொடுத்துட வேணும்னா அது வீணை சித்தாரு. அங்கே போய் பார்த்தா சொரக்கான்னு சொல்கிறாங்க. ஷாக் எனக்கு. சொரக்காவா? அதுதான் படம், நான் பண்ண படம் டாக்குமெண்ட்ரி. எனக்கு வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியல. சாப்பிட்ற சொரக்கா, அந்த பூசணிக்காய் சொரக்கா, அந்த வகையில் பச்சையாக இருக்கும் சொரக்கா, GOURD. அது எனக்கு பெரிய ஷாக்கிங் ஆச்சு. அப்புறம் நான் வந்து ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் ஆன் தட். எப்படி ஒரு சொரக்காவால் ஏன் ஃபஸ்ட்டு ஏன் சொரக்கா, எவ்வளோ காய்கள் இருக்குது, ஏன் சொரக்கா, அதுக்கு உண்டான பதில் கிடச்சிது.
சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது அதுக்கு பின்னாடி. ம். அப்புறம் ஒன்று நான் வந்து ஐ எக்ஸ்ப்ளோர்டு பண்ணு பார்த்தா அந்த ஒரு எங்கே தயாரிக்கிறாங்களோ அங்கே போனேன். ம். நானே 2 வீலர்லேயே போயிட்டேன். இன்னொரு ம். ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டேன். அவர் ஹெல்ப் பண்ணார், பெங்காலி ஹெல்ப் பண்ணார். போய்ட்டு பண்ணேன். அப்புறம் ஐ கன்வின்ஸ் மை ஆஃபீஸ், தேங்க்ஸ் டு மை ஃபிலிம்ஸ் டிவிஷன் ஆஃபீஸ், ஹூ கேவ் மீ டைம். ஏன்னா நான் 3 வருஷம் எடுத்தேன் அந்த படம் பண்ணுறது. 3 years ஆமாம் for research ஆமாம், பண்ணி ரிசர்ச் இல்லை, அந்த ஃபுல் படத்துக்குமே. ஓ ஏன்னா அவங்க அப்ரூவ் பண்ணணும், ஸ்கிரிப்டிங் கவர்மெண்ட் தானே, அந்த கவர்மெண்ட்டில் வந்து எல்லாமே நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும், அப்ரூவ் பண்ணணும், பேனல்லாம் இருக்கும். ஏன் அந்த படம் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லியாச்சு. அப்புறம் படம் பண்ணுறது வந்து இந்த விதை விதைக்கன்னு ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நான் அந்த ஒரு வில்லேஜுக்கு போனோம். விதை வைக்கிற டைம் நான் ஃபோனில் சொல்லுவாங்க எப்போ விதைக்க போகிறாங்க, அதுக்கு போயிடணும். விதை விதைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாங்கன்னுவாங்க. 3 வாரத்துக்கு அப்புறம் வாங்க, செடி முளைக்கும், அதுக்கு போவோம், ஷூட் பண்ணுவோம். திருப்பி அந்த கொஞ்சம் அந்த இது மாதிரி இருக்கும், அதில் வந்து அந்த சின்ன காய தூங்கும், அதை கீழே இறக்கி வைப்பானுங்க. இறக்கி ஒரு டைல்ஸ் தான் பண்ணுவாங்க. அது எப்படி டைல்ஸ்னால், வீணைக்கு ஒரு டைல்ஸ் ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பில் அந்த சுரக்காய் இறக்கி கீழே வச்சுடுவாங்க. வச்சுட்டாங்கன்னா வீணைக்கு ஒன்று, சித்தாருக்கு ஒன்று, அப்புறம் ஏக்தரான்னு ஒன்று இருக்கும், அந்த சன்னியாசிங்கெல்லாம் கையில் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது சின்ன டைல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸான டைல்ஸில் வச்சு அதை வளர்ப்பாங்க. வளர்ந்து அப்புறம் அதை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி அது இந்த வாய் சொல்லுவாங்க, மேலே கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அது குளத்தில் போட்டுருவாங்க. குளத்தில் போட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வாரம் அப்படியே இருக்கும். அது வந்து அழுகிடும், உள்ள எல்லாம் அழுகி அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடும். அப்புறம் அது காய வைப்பாங்க. காய வச்சு அப்புறம் தான் அதை வெட்டி அதை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வந்து டியூன் பண்ணுவோம். இந்த காட் டு காடுக்காக கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் மெமரபிள் ஒன் அப்படின்னா அது யார்கிட்ட இருந்து அந்த வருது? சித்தார் பண்ணுறவங்க தான். பண்ணுறவங்க ரொம்ப பாராட்டினாங்க. படத்தை பார்த்துட்டு எங்களெல்லாம் யாரும் மதிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய வருமானம் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப கஷ்டம், இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அவங்களும் அவங்க என்ன சொல்கிறாங்க, படத்தில் என்ன வச்சுருக்காங்க, அது அவங்க வந்து 4000 ரூபாய் ஒரு சித்தார் பண்ணுறாங்க வச்சுங்களேன். ஒரு 4800 ரூபாய்க்கு விற்க முடியும், இல்லை 5000 விற்கிறாங்க வச்சுங்க, 1000 ரூபாய் விற்பாங்க. ஆனால் அதை வாங்கிட்டு போகிறவங்க வந்து ஷோரூமில் வச்சுட்டு அதே கொல்கத்தாலேயோ எங்கேயோ வேறு இடத்துல வச்சு they are selling it for 50,000, 60,000, 70,000 சம்திங். இது அதான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, நோ எம்ஆர்பி நத்திங். இங்கேருந்து வாங்கிட்டு போகிறவங்க தான் அதுக்கு லாபம் அடைகிறாங்க. நாங்கள் செய்கிற எங்களுக்கு வந்து தே டியூன் எவ்ரி, தே பிளே ஆல்சோ. அவங்களே அதை நல்லா வச்சுருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாக இருக்குது. நான் வேறு யாராவது பெரிய பெரிய ஆளுங்க வைக்கவே இல்லை, நான் அவங்களுக்கு தான் வச்சுருக்கேன். நல்லா ஃபைனல் பண்ணிட்டு அவங்க அந்த சந்தோஷமாக வாசிக்கிறது, அந்த சித்தார் வாசிக்கிறது, அந்த வீணா வாசிக்கிறது எல்லாமே இல்லை. 3 years ஆஃப் ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்திருக்கு. ஸோ இதில் பயங்கரமான ஒரு சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்தீங்கன்னா அது என்ன சேலஞ்ச்? சேலஞ்சுனா அதுதான். அகெயின் இட்ஸ் எ கவர்மெண்ட் செட்டப். நீங்கள் உங்களோட ஃபயரோடு இருந்தால் கூட இருக்கிறவங்க உங்கள் கூட கோப்பப் பண்ணி வரணும். ஆனால் ஐ ஷுட் தேங்க் மை கேமராமேன், எவ்ரிபடி, எடிட்டர், தேர் ஆல் அண்டர்ஸ்டுட் மீ. ஏன்னா யாரோ ஒருத்தர் எங்கே வந்து வந்திருக்கான்னு சொல்லாமல், ஏன்னா கேமராமேன் வந்து ஒரே கேமராமேன் 3 கேமராமேன் ஒர்க் பண்ணாங்க. இதுக்கு ஒரே கேமராமேன், ஒரு கனடா கேமராமேன் ஃப்ரெண்டு, இன்னொரு ஈஸ்ட் கனடா கேமராமேன், 3 பேர் ஒர்க் பண்ணாங்க. எடிட்டர் வந்து பெங்காலி. ஸோ தே அண்டர்ஸ்டுட் மீ. பரவாயில்ல, சுரேஷ் குமார் இஸ் ட்ரைங் டு டூ சம்திங், ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாரு சொல்லி. அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ, மை ஃபிலிம்ஸ் டிவிஷன், மை டேரக்டர்ஸ் ஜோஷி ஜோசப், ராஜீவ் குமார், எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. அண்ட் காட் டு காட்க்கு வந்து கிடைச்ச விருதுகள் என்னென்ன விருதுகள் கிடைச்சிது? செஃபாலோ இட்டாலியில் வந்து செமிஃபைனலிஸ்டாக ஆச்சு. அப்புறம் நிறைய இடத்துல கிடச்சிருக்கு. அதாவது அது அஃபிஷியல் செலெக்ஷன் ஆகும். இப்போ அவார்டு வரைக்கும் இப்போ போகிறதுக்கு இல்லாமல் செலெக்ஷன் ஆகுது ஒரு பெரிய அவார்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு அங்கீகாரம் தான். ஸோ பெங்காலியில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு டாக்குமெண்ட்ரின்னு பண்ணி பல விருதுகள் வாங்கியாச்சு. அகெயின் பேக் டு தமிழ், அரிதாரம் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. எப்படி சார் நடந்தது அது? நான் ஆக்சுவலாக அரிதாரம் நான் வந்து சென்னையில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம், நீ பெங்காலி பண்ணுற, தமிழ் பண்ண மாட்டியா இந்த மாதிரி கேட்டாங்க. நான் தமிழ் பண்ண மாட்டேன்னு, தமிழ் பண்ணணும், அதுக்கு உண்டான ப்ரொடியூசர் எனக்கு கிடைக்கல. அப்புறம் நான் யோசிச்சேன், நமக்கு யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளே தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ப்ரொடியூசர் ஆக்கிட்டேன். மை மதர் இஸ் த ப்ரொடியூசர், ஐ ஆம் த டைரக்டர். படத்தோட ஃபர்ஸ்ட் கார்டே அதுதான். என்னன்னா, மை மதர் நாட் ஓன்லி ப்ரொடியூஸ்ட் மீ பட் ஆல்சோ மை ஃபிலிம், தேங்க்ஸ் அம்மா அப்படின்னு போட்டிருக்கேன். நான் ப்ரொடியூஸ், ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் பண்ணணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, 1 day ஷூட் தான், ஒன் டே ஷூட். ஆனால் பிளானிங் ஃபார் மோர் தென் 1 or 2 months. நம்ம பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ இங்கே வெளியில் போகும்போது பார்க்கலாமே, கடவுள் வேஷம்லாம் போட்டு இந்த யாசகம் கேட்பாங்க. அது வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து அந்த யாசகம் கேட்கறதுக்கு தொழிலாக வச்சுக்கிறது கிடையாது. சில பேர் வந்து தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ தட். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நான் அனலைஸ் பண்ணி தான் இந்த அரிதாரம்னு ஒரு ஷார்ட் ஃபிக்ஷன். இது 13 நிமிஷம் படம். இப்படிப்பட்ட ஒருத்தர் கோவம் வந்தா என்னென்னா, இவர் வந்து
தெருக்கூத்து கலைஞர் இவர். தெருக்கூத்து நடத்துகிற ஒரு ஆள். ஆனால் தெருக்கூத்து வந்து எல்லா டைமில் உங்களுக்கு வேலை கிடைக்காது. அந்த மாதிரி அம்மா கூழ் ஊற்றுற டைமில் கொஞ்சம் கூப்பிடுவாங்க, அதாவது வருஷம் பூரா வேலை இருக்காது. அப்பப்போ அந்த திருவிழாக்கள் அது மாதிரி நேரத்தில், மற்ற நேரத்தில் இவங்க எப்படி இவங்க பிழைக்கிறாங்க, எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க, ஹவு தே சர்வைவ்ன்ற மாதிரி ஒரு இது வந்தது. அப்போ தான் அப்படிப்பட்ட ஒரு ஆள். இதில் வந்து நிறைய பாலிட்டிக்ஸ் வேறு இருக்குது. கோஷ்டியாக அவங்களுக்குள்ளே வெளியாடு எடுக்க மாட்டாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் விட்டு போயிருந்தால் அவருக்கு வேலை கிடைக்கலனால், வேலையே இல்லாமல் இருந்தால் அவருக்கு ஒரு கோபம் வரும் தெரியுமா, அதுதான் இந்த படம். ஓகே. அப்படிப்பட்ட ஒரு தெருக்கூத்து கலைஞரை வந்து யாசகம் கேட்குற அளவுக்கு போயிட்டாரு. யாசகம் கேட்டுட்டு திரும்புகிறாரு, நிறைய யாசகம் வாங்கிட்டாரு. திரும்பும்போது ஒரு அம்மன் சிலையை பார்த்துடுறாரு. அவர் என்ன கோலத்தை அரிதாரம் பூசியிருக்காரோ, என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காரோ அந்த சாமி மாதிரி, அந்த சாமியோட சிலையை பார்த்துடுறாரு ஒரு இடத்துல. பார்த்த உடனே ஒரு கோபம் வருது அவருக்கு. அதில் டைலாக் கிடையாது. அவரோட மனசு வந்து ஒரு அழறா மாதிரி, டெத்தில் எல்லாம் பாடுவாங்க தெரியுமா, சாவுலெல்லாம் வந்து ஒப்பாரி பாடுவாங்க. அந்த மாதிரி அவர் பாடுற மாதிரி ஒரு இது பண்ணார். என்ன ஒப்பாரின்னா, சாமியை பார்த்தாரு, கையில் எடுத்தது, என்னை எப்படி ஆக்கிட்டியே, நான் வந்து உனக்கு என்ன குறை வச்சேன், நான் உனக்கு மஞ்சள் பூசினேன், குங்குமம் பூசினேன், விபூதி பூசினேன், உனக்கு அதை இது பண்ணேன், நீ என்னை இப்படி வந்து யாசகம் பண்ண வச்சுட்டியே. ஸோ அது ரொம்ப கோபம் வந்து அதை உடச்சிடுறாரு. உடச்சிட்டு போயிட்டு குளத்தில் குடிச்சிடுறாரு. அப்புறம் கிளைமேக்ஸ். இந்த அரிதாரத்தில் வந்து பண்ணியிருக்கிறவர் வந்து ரூபன் சொல்லிட்டு, அவர் தெருக்கூத்து கலைஞர் தான். அவர் நிறைய நல்ல பெரிய மகா கலைஞர். அவர் வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அவரோட அந்த அக்கம் பக்கத்து ஊர்லலாம் யாராவது இறந்துட்டாங்கன்னா அங்கே போயிட்டு இந்த பாட்டு ஒப்பாரியாக பாடுவாங்க. அவங்கள பற்றின பாட்டு பேர் சொல்லி பாடி, அவங்கள பற்றின இருந்தியே நல்லா இருந்தியே அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு அதுக்குன்னு தனி தேர் பெய்ட் ஃபார் தட். அது நடக்கும், அந்த ஊர்களில் நடக்கும். அது இவர் எக்ஸ்பர்ட் அதில். நான் அதை பார்த்துருக்கேன், அவர் பாடி நான் பார்த்துருக்கேன். அது எனக்கு ஞாபகம் வந்தது. ஓகே, இதை வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் வச்சு அந்த ஒரு வாய்ஸ். இது வந்து பெரிய கதை. என்னென்னா, அரிதாரம் வந்து நவம்பர் 2022 1ஆம் தேதி வந்து இங்கே சென்னையில் வந்து பெரிய மழை புயல் தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேர். ஸோ நான் வந்து திருவள்ளூரில் நாங்கள் ஷூட் பிளான் பண்ணிட்டோம். காலையில் வந்து வெதர் காஸ்ட்டும் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி மழை அடிக்கும் அது அடிக்கும்னு. சிலை வந்து இங்கே ஏவிஎம் எதிர்த்தாப்புலேருந்து ஒரு சினி டெக்கரேட்டர்ஸ் இருக்காங்க. அங்கே வந்து சிலையை எடுத்துகிட்டு ஒரு குரூப் வரணும், ஒரு ஃப்ரெண்டும் வராங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறவரும் வண்டியில் வராங்க. நான் முன்னாடியே போயிட்டேன். ஆஸ் அ சவுண்ட் இன்ஜினியர் ஐ கேரி மை ஜூம் ரெக்கார்டர், மை மைக்ரோஃபோன். ஸ்பாட் சவுண்ட் நான் தான் பண்ணுவேன். என் படத்துக்கு எல்லா படத்துக்கும் நான் தான் பண்ணுவேன். சிங்க் சவுண்ட்னு சொல்லுவோம், வி கால் இட் சிங்க் சவுண்ட். நான் யாரையும் விட மாட்டேன். அதுதான் வந்து தட் இஸ் த மேஜிக் ஆஃப் த ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும். ஈவன் டாக்குமெண்ட்ரி இருந்தாலும் சரி, ஃபிக்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்பாட்டில் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அது வந்து டப்பிங்கில் வராது. என்னதான் டப் பண்ணால் கூட ஸ்பாட்டில் வர அந்த எசன்ஸ் வந்து வராது. அது எனக்கு தெரியுன்றதால நானே டப் பண்ணிடுவேன். ஸோ அன்றைக்கி வந்து எங்கள் கேமராமேன் வந்து கேட்டார், சார் பண்ண முடியுமா, இன்றைக்கி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. நான் வந்து ஏன்னா கேமரா ஹையர் பண்ணியாச்சு, பண்ணலான்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டேன். நான் முன்னாடியே போயிட்டேன், திருவள்ளூர் போயிட்டேன். அந்த அவங்களோட இடத்துக்கு, ரூபனோட இடத்துக்கு நான் போயிட்டேன். இவங்களை ஃபோன் பண்ணால் இவங்க அப்போ தான் வந்து வராங்க, புயல் வருது, மழை அடிச்சிட்ருக்கு, ஃபுல் வெள்ளம் தண்ணி எல்லாம் போயிட்டுருக்கு, சிலையை எடுத்துட்டாங்க, வரத்துக்கு லேட் ஆகும் சொல்லிட்டாங்க, ரொம்ப லேட் ஆகும். நாங்கள் அந்த 3-4 மணிக்கு வர வேண்டியவங்க 6:30 ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. 6:30 ஆகிடும் வரத்துக்கு. ஏன்னா இங்கேருந்து அங்கே வரணும், இந்த மலையிலே வரணும் பாவம். சரி, நான் என்ன சொன்னேன், அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஒப்பாரி பாட்டு ஸ்கிரிப்டில் கிடையாது, என் ஸ்கிரிப்ட் வேறு. இந்த மழை புயல்லாம் வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி மற்றதெல்லாம் இம்பாசிபிள் திங்ஸ் ஆர் தேர், அது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சொல்கிற டைமில் கேமரா வரல. நான் என்ன பண்ணேன், ரூபன்கிட்ட சொன்னேன், ரூபன் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. இந்த மாதிரி நீங்கள் ஒப்பாரியெல்லாம் பாடுவீங்களா? ஆமாம் சொல்லுங்கள் சார், பாடுவேன். அதே ஸ்டைலில் எனக்கு வந்து நான் எழுதி தரேன், நீங்கள் ஒன்று பாடணுன்னு. ஓகே அப்படின்னாரு. நான் உட்காந்து அப்பயே ஒரு பேப்பர் பண்ண எடுத்து எழுதினேன். இந்த சும்மா லிரிக்ஸ், இந்த மாதிரி குங்குமம் வச்சனே என்ன இப்படி பண்ணிட்டியே, உனக்கு மஞ்சள் வச்சனே எப்படி பண்ணிட்டியே, உனக்கு சந்தனம் பூசணும், உனக்கு அந்த ஆபரணம் பூசணும், இந்த எல்லாம் நான் எழுதுனேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவருக்கு சொன்னேன், நான் மைக் வச்சுருக்கேன், ஜூம் ரெக்கார்டர் நான் வச்சுருக்கேன், என்னோடய தம்பி தான் ப்ரொடக்ஷன், அவர் பின்னால் நிற்கிறார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க வீட்டு கிராமத்தை விட்டு பின்னால் போயிட்டோம், ஒரு கொஞ்சம் அமைதியை தேவைன்ற மாதிரி போயிட்டோம். அப்போ நான் சொன்ன, ரூபன் ஒரே டேக் தான் எடுப்பேன், தெரியும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கக்கூடாது ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துங்க, உங்களுக்குள்ளேயே பார்த்துங்க, பட் டோன்ட் ஸ்ட்ரெயின். டேக் எடுக்கும்போது ஒரே டேக் தான். எனக்கு எவ்வளோ நிமிஷத்துக்கு வேணும் சார்னு கேட்டாங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுதான் மகா கலைஞன் ரூபன். எனக்கு நான் அப்படியே அவரை பாட ஆரம்பித்தார், அம்மான்னு ஆரம்பித்தார். அப்படியே எனக்கு வந்து நான் அழுகுறேன், பார்க்குறேன், என் தம்பி அழுகுறான்.
என் மைக் ஆடக்கூடாது, மைக் ஷேக் பண்ண சவுண்ட் வரும். அதனால் இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன். ரெக்கார்டர் ஒரு வண்டி பைக் மேலே வச்சுருக்கோம். அப்படியே தடத்தலே நான் அழுவேன். அவர் கண்ணை மூட்டி பாரு, அவர் யாரையும் பார்க்கல. அவர் வந்து அவ்வளோ டுவர்ட்ஸ் இஸ் ஆர்டிஸ்ட் இல்லையா, கலைஞன். அந்த பாட்டு முடியும் போது நான் முடிவு பண்ணேன் என் படம் முடிஞ்சது. பாட்டு முடிஞ்சது, கட்டி பிடிச்சிட்டு அவரும் கட்டி பிடிச்சிட்டாரு. ஒரு மாதிரி ஆகிட்டோம் கொஞ்சம் நேரம். இப்போ நினச்சா கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆகுது. ஐ டிசைடட் திஸ் இஸ் மை சவுண்ட் ட்ராக் ஆஃப் த ஃபிலிம். அதுதான் ஸ்பாட்டில் நடக்கிற ஒரு மேஜிக் சொல்கிறோம் இல்லையா, அது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய படம், இப்போ உங்களுக்குள்ள வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிமில், ஒரு டாக்குமெண்ட்ரியில் இவ்வளோ விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு பெரிய படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஓகே, அதுதான் என்னோட என்ன சொல்கிறது டெஸ்டினேஷன். மை டார்கெட் இஸ் அ ஃபிலிம், பட் ஐ எம் இன் டு அ கவர்மெண்ட் செட்டப். அதனால் அது முடிட்டோம். ஆனால் அதுக்கு வி ஹேவ் டு கிவ் ஃபுல் டெடிகேஷன். இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுறேன்னா ஒரு லீவ் போட்டோ கொஞ்சம் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபிலிம் பண்ணும்போது 24 hours யூ ஷுட் பி ஆன் டு தட். அஃப்கோர்ஸ் எனக்கு அதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு. ஒன் டே இட் வில் ஹேப்பன். ஸோ ரொம்ப நேரமாக ரொம்ப அழகாக ஒரு ஓஷன் கலர் ப்ளூவில் வந்து ஒரு அவார்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ ப்ளூலாக்காக வந்து நீங்கள் அழகான ஒரு அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் டாக். திஸ் ஒரு 4 days முன்னே தான் எனக்கு வந்து அங்கேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நான் போக முடியல. அங்கே என்னோட ஃப்ரெண்டு இட்டாலியன் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க, இலாரியா லான்செட்டி அவங்க பேர். அவங்க வந்து ஐ மெட்டர் இன் அகமதாபாத். ஸோ அவங்கள நான் போக சொன்னேன். ஸோ ஷீ வெண்ட் தேர் அண்ட் ஷீ ரிசீவ்ட் ஆன் மை பிஹாஃப் அண்ட் மை வீடியோ வாஸ் பிளேட் தேர். அண்ட் அப்புறம் அவங்க தான் அனுப்பிச்சாங்க எனக்கு. இது பியூலான்ற இப்போ லேட்டஸ்ட் மை ஃபிலிம் 3.5 minutes ஃபிலிம். அது இட் இஸ் இன் டு ஃபெஸ்டிவல்ஸ் வெரி மச். இப்போ தான் வந்து நான் புவனேஸ்வர் போயிட்டு வந்தேன். துவனி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ பண்ணுற படம். அது வந்து ஒன்லி ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஃபிலிம்ஸ் மட்டும்தான். அவங்கள பற்றின ஒரு மாற்றுத்திறனாளிகள் பற்றின ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதில் வந்து இந்த படம் வந்து 2nd prize வாங்கியிருக்கேன். 35,000 கேஷ் அவார்டு கொடுத்தாங்க. நான் போய் நேராக போய் வாங்கிட்டு வந்தேன். இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து பாம்பேயில் ஒரு அமிர்தி யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே வந்து கல்ச்சுரல் சினிமான்னு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இட் இஸ் பீன் ஷோன். அஃபிஷியல் செலெக்ஷனில் இருக்குது. என்ன ரிசல்ட்டோ அது நெக்ஸ்ட் வீக் தெரியும். இப்போ யூஸ்வலாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, படம் ஆக்குறீங்க அப்படின்னா அவார்டு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எடுக்கிறீங்களா, இல்லை உங்களோட ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து அது பெட்டராக இருக்குது, சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறனால எடுக்கிறீங்களா? நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அப்படி அவார்டுக்குன்னு படம் எடுக்க முடியாது. நம்ம எடுக்கிற படத்துக்கு தான் அவார்டு கிடைக்கும். ஆனால் அதுக்கு உண்டான மெனக்கடல் நம்ம அவார்டு வாங்கணுன்றதுக்காக இல்லை, நம்மளோட நல்ல படம் ஒன்று நம்ம பண்ணணும். அதுதான் நம்ம மனசு. ஃபஸ்ட்டு நான் தான் ஆடியன்ஸ் என் படத்துக்கு. ஸோ ஐ ஷுட் பி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் டு see மை ஃபிலிம். அதான் நான் பார்க்குறேன். நான் என் படத்தை நான் இப்போ ஒரு ஃபாரின் ஃபிலிம்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போது சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு மஜிதி ஃபிலிம், ஈரான் ஃபிலிம். அதை பார்த்துட்டு அழுதுட்டு தேம்பிலாம் அழுதுட்டு வெளியே வந்திருக்கேன் நான். அதெல்லாம் படங்கள் அப்படி தான் எடுக்கணும், படம் எடுத்தேன்னா. ஸோ எனக்கு அவங்களாம் இன்ஸ்பிரேஷன் நமக்கு. மஜிதி, ஜவஹர், ஃபனாஹி, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஜானரில் ஒருத்தர் இருக்காங்க. நான் வந்து எவ்ரி வீக் ஒரு 2-3 படம் வரும். டாக்குமெண்ட்ரி வரும், ஃபீச்சர் ஃபிலிம் வரும், அனிமேஷன் வரும். நான் பார்த்துட்டு ஐ ஷுட் கமெண்ட் அண்ட் கிவ் த மார்க். ஓகே, இதெல்லாம் சேர்த்து தே வில் கிவ் த அவார்ட் ஃபார் த ஃபிலிம். ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் சார், லைக் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வைக்க முடியாதுன்னு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இது எப்படி பார்ப்பாங்க, மேபி 18+ கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை அடல்ட் கண்டென்ட் எப்படி வேணா இருக்கலாம். பட் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது இதுக்குன்னே ரெடியாக வைக்கிறாங்க, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உள்ள வைக்கலாம். ஏன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகும்போது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்காது, ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இந்த மாதிரி லிமிடேஷன்ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ கிடையாதா சார்? அப்படி இல்லை. லிமிடேஷன்ஸ் தேர் இஸ் a லிமிட் டு எவ்ரிதிங் இல்லையா. சிலது எவ்வளோ தான் நீங்கள் பார்க்கணுன்றது ஒரு அது லிமிட் எல்லாருக்குமே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அளவு தான் அது பார்க்க முடியும், கேட்க முடியும். அதுதான் லிமிட். அதுக்கு சும்மா வைக்கணும்னு வைக்கக்கூடாது. அது ஏன் அந்த ஒரு சீன் வைக்கிறாங்க, அந்த ஷார்ட் வைக்கிறாங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை. கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணிங்கன்னா அதை ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க. சும்மா நான் இப்படி ஒரு படம் பண்ணுறேன்னு எடுத்து போய்ட்டு இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு படம் பண்ணுறேன்னு அப்படி பண்ணால் அது படம் கிடையாது. படத்துக்கு உண்டான நியாயத்தில் அந்த சீன் வந்துச்சுன்னா, அதுக்கு அது தேவையாக இருந்ததுன்னா, அது ஒரு லிமிட்டோடு இருந்ததுன்னா அது எடுத்துப்பாங்க. நிறைய படம் நம்ம பார்க்குறோம். அது கரெக்டான நானும் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, பாடியிலேயே ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கான படங்கள் இருக்குது நிறையா. ஆனால் அது கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. சும்மா அது ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டுக்காக அது காட்டக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு உண்டான தேவை எப்படி அவங்களுக்கு அது இது பண்ணணுன்றது தான். அது கரெக்டாக பண்ணாங்கன்னா அந்த லிமிட் இருக்கும். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே அதை நம்ம பார்க்கவும் முடியாது, காட்டவும் முடியாது. ஸோ அதுக்கு உண்டான ஒரு இதில் பண்ணால் கரெக்டாக. சரி, இப்போ நீங்கள் பெங்காலிலையும் வந்துட்டு மூவிஸ் பண்ணியிருக்கீங்க, தமிழ்லையும் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால நீங்கள் டிஃப்ரென்சஸ் பார்க்குறீங்களா சார்? அங்கேயும் எங்கேயும் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா?
ஆடியன்ஸ் தான் ஆடியன்ஸ் ஒன்லி. டிஃப்ரென்ஸ் நம்ம தான். அவங்களோட பார்வை வேறு மாதிரி, நம்மளோட பார்வை வேறு மாதிரி இருக்கும். நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காம போகலாம், அவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காம போகலாம். ஆனால் வைத்தியஸ் கொலவரி எல்லாருக்கும் பிடிச்சது. அங்கே எனக்கு முக்கால்வாசி பேர் அதான் பாடிட்டு இருந்தாங்க, வைத்தியஸ் கொலவரி. அது மாதிரி சிலது வந்து யூனிக் விஷயம் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி. அடுத்து நாங்கள் எந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லை ஆவணப்படங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? அதான் நான் என்னோட ஜானர் வந்து நான் சோஷியல் மெசேஜ் கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போது ஸ்கூல் பெல் வந்து ஒரு சைல்ட் லேபர் பற்றி சொன்னேன், படிப்போட முக்கியம், எஜுகேஷனோட முக்கியம் சொன்னேன். அப்புறம் அதிகாரத்தில் வந்து கலையோட முக்கியம் சொன்னேன், கலைஞனோட முக்கியம் சொன்னேன். இப்போ பியூராவில் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகள் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க, இன்க்ளூஷன் அண்ட் டைவர்சிட்டி. நம்ம பார்வை தான் மாறணும். அவங்க மேலே தப்பு கிடையாது. அவங்க தேர் என்ஜாயிங், தேர் வாட் தேர். அவங்களுக்கு எந்த குறை கிடையாது. நம்மளோட பார்வை தான் குறையாக இருக்குது. ஸோ நம்ம பார்வையை நம்ம மாற்றணும். அதுதான் இதில் சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அது ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அது சொல்லணும்னு தோணுது. 3 நிமிஷத்தை சொல்லணும், டைலாக் இல்லாமல் சொல்லணும். அதனால் டைம் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக நிறையா எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாகவும் ஹம்பிளாக அழகான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். இன்னும் நிறைய கருத்துள்ள படங்கள் நீங்கள் எங்களுக்காக கொடுக்கணும், அது மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கூப்பிட்டதுக்கு ஜெயா டிவிக்கு ஒரு பெரிய நன்றி.